வீடியோ பார்க்க வந்திருக்கிற அன்பானவங்களுக்கு அன்பான வணக்கம். நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். அதாவது தமிழ்நாடு பிளேயர்ஸை தாக்கியிருக்காங்க, தமிழ்நாடை தாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். 3 யூனிவர்சிட்டியிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க. அந்த 3 யூனிவர்சிட்டியிலேருந்தும் போனவங்க எங்கள் காலேஜுக்காக விளையாட போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு போலையே, தமிழ்நாட்டுக்காக விளையாட போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 36 பெண்களுக்கு பாதுகாப்பாக 3 மேனேஜர்ஸையும் 3 கோச்சையுமே அனுப்பி வச்சிருக்கிறதா தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறாங்க. ஓகே, அவங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்கள் இந்த கோச்செலாம் அனுப்பி வச்சோம், அவங்களே தாக்கியிருக்காங்களே, இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு கேட்க தோணுது. தமிழ்நாடு உமன்ஸ் டீம் தாக்கப்பட்டிருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா 2024-25 யூனிவர்சிட்டி மத்தியில் நடக்கிற கேர்ள்ஸ் கபடி கேம். இந்த ஒரு போட்டியில் தமிழ்நாட்டில் இருந்து 3 யூனிவர்சிட்டி வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அன்னை தெரசா யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 யூனிவர்சிட்டியிலேருந்து 36 பிளேயர்ஸ், 3 மேனேஜர்ஸ், ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு மேனேஜர்ன்ட்டு, அப்புறம் 3 கோச், ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு கோச் அப்படின்ற எண்ணிக்கையில் 3 கோச், மொத்தம் 42 பேர் தமிழ்நாட்டில் இருந்து வெளியே போய் நாங்கள் தமிழ்நாட்டுக்காக விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபில் போய் விளையாட போயிருக்காங்க. போன இடத்துல அவங்களுக்கு தங்கினது, போன அன்னைக்கு தங்கினது எல்லாமே நல்லா தான் இருந்திருக்குது. அழைத்து வர்றது அப்படின்ட்டு எல்லா போக்குவரத்து எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மேட்ச் நடந்த அன்னைக்கு, அதாவது ஜனவரி 24ஆம் தேதி மதர் தெரேசா டீமுக்கும் தர்பங்கா டீமுக்கும் போட்டி நடந்திருக்குது பஞ்சாபில். இந்த போட்டியின் போது ஆரம்பத்திலிருந்தே அம்பையர் அவர்கள்னு வேற சொல்லணும், என்ன பண்ண காலத்தின் கட்டாயம். அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆரம்பத்துலேருந்தே தமிழ்நாடு டீம் பிளேயர்ஸ் மேலே ஒரு கடுப்பில் தான் இருந்திருக்காரு போல். எந்தவித பாயிண்ட்ஸும் கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஒரு சைடாகவே ட்ரை பண்ணுறாங்க. அம்பையர்ஸ் மட்டும் இல்லை, அந்த கமிட்டி ஃபுல்லாகவே ஒரு சைடாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸுக்கு தெரிய வருது. போனஸ் பாயிண்ட் கொடுக்கறதில்ல, டச் பாயிண்ட் கொடுக்கறதில்ல, தேவையில்லாமல் அவுட் ஆக்கி வெளியேற்றுறாங்க, இப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ் இருந்திருக்கு. தமிழ்நாடு வீராங்கனை இதை போய் கேட்ட போது தான் அங்கே பிரச்சனையாயிருக்கு, மோதல் வந்திருக்கு. அதே மாதிரி வீராங்கனைகளுக்கும் தாக்கியிருந்தால் இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கலாம். ஆனால் அங்கு கோச், அதாவது எதிர் டீமாக இருக்கக்கூடிய கோச்சும் சரி, நம்ம கோச்சுமே அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த விழா நடத்தக்கூடிய விழா கமிட்டியார், அதாவது அந்த போட்டி நடத்துவாங்கல்ல, அவங்களே வந்து தாக்குன்னு தான் வந்து சொல்லப்படுது. அவங்க சேரை தூக்கி எறிஞ்சு தான் சொல்லப்படுது தமிழ்நாட்டு வீராங்கனைகள் மேலே. ஒரு 2 டீமோடைய பிளேயர்ஸ் தாக்கிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது உள்ள என்ன வேணால் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்தே பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு தலைப்பட்சமாகவே செயல்பட்டு லாஸ்ட்டில் விழா கமிட்டியாரே இவங்களை தாக்குறாங்க, ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க, வெளியே போடாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டுடைய பிளேயர்ஸ் அங்கே பேட்டி கொடுக்கும்போது எப்படி இருக்குங்க நம்மளுக்கு. எத்தனையோ வீராங்கனைகள் தமிழ்நாட்டில் இருந்து, கிராமங்களில் இருந்து நான் கபடி ஆடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசையோட சென்னை போகிறாங்க. சென்னை போனால் நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய 3 யூனிவர்சிட்டியிலேருந்து போனவங்களையே பாதுகாக்க முடியலை அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் வேறு எப்படி மாணவிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும் கபடி விளையாட வருவாங்கங்கிற ஒரு இது எனக்கு வந்திருக்குங்க. இந்த தாக்குதல் நடவடிக்கை தமிழ்நாடு அரசுக்கு தெரிய வந்த உடனேவே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். உடனடியாக அந்த ஏரியா மாவட்ட ஆட்சியரை அழைத்து, எஸ்பியை அழைத்து நாங்கள் மாணவிகளோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உறுதி செஞ்சிட்டீங்க, அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. மாணவிகள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அவங்களே உணர்ந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ மாணவிகளை தாக்கின விழா கமிட்டியாரையும், அந்த விழா நடத்தினவங்களையும், போட்டி நடத்தினவங்களையும், அந்த ஒருதலைபட்சமாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த அம்பையரையும் அவங்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு எந்த வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படின்ட்டு நான் கேள்வி கேட்குறேன். ஒன்று டைரெக்டாக அந்த அரசாங்கத்திட்ட கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாங்களா, இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, இல்லாட்டி அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி டைரெக்டாக கலெக்டர்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படின்ட்டு கேட்க தோணுது. ஏன்னா எங்களை ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுருக்காங்க, அங்கேருந்து எங்களால் வெளியே கூட வர முடியலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கோச் அழுகாத குறையாக பேசிகிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல தான் நாங்கள் 36 மாணவிகளோடு இங்கே உட்காந்துட்ருக்கோம், எங்களை வந்து வெளியவும் விட மாட்டுறாங்க. இப்போது இங்கே இடத்துலேருந்து நாங்கள் எங்களுடைய இடத்துக்கு போனோன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஆகும். நாங்கள் பேசுகிற தமிழ் மொழியும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த 10 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் எப்படி போவோம்னு எனக்கு தெரியல. அப்படியே போகணுன்னாலும் ஃபஸ்ட்டு எங்களை வெளியே விடணும், உள்ளே தான் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஆகிப்போச்சுங்க. அதே மாதிரி அங்கே உள்ள போலீஸார் வந்து தாக்குன விழா கமிட்டியாரோ, அந்த அம்பையர்ஸையோ யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை, எதிர்கட்சி கோச்சையோ யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை.
போலீஸார் அரெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மதர் தெரேசா அன்னை மதர் தெரேசா யூனிவர்சிட்டியோடைய கோச் பாண்டிராஜ் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரணை அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசின் பரிந்துரையின் பேரில் அன்னைக்கே அவரை விடுதலையும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அன்னைக்கே மீன்ஸ் நேற்று தான் ஜனவரி 24. அதே மாதிரி ஜனவரி 24ஆம் தேதியே ஒரு 4 மணி இருக்குங்க. அந்த 4 மணி டைமில் அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனடியாக தமிழ்நாடு டீம் பிளேயர்ஸை அந்த இடத்துலேருந்து மீட்டு அன்னைக்கே நாங்கள் வந்து டெல்லி அனுப்பி வச்சிடுறோம். டெல்லியிலேருந்து முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு அங்கே எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான உறுதியை விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. இவங்க இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? இப்போ தான் அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார்ல, இனிமேல் அவருக்கும் விளையாட்டுத்துறைக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு கையை வச்சுட்டு போயிடுவார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து பேட்டி கொடுத்தாரு. பேட்டியும் ஏற்றுக்கொள்கிற வகையில் இல்லை. தமிழ்நாட்டு வீரர்களை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது அந்த போலீஸார் வந்து யாரையுமே கைது பண்ணலாட்டி அங்கே ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு கோச்சை மட்டுமே கைது பண்ணியிருக்காங்க. எதிரில் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோக்கள்லாம் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. சேர்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அதில் ஒரு மாணவி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அந்த வீடியோ ஆதாரமும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா லேசான வெட்டுக்காயங்கள் தான், அதை வந்து அவங்களுடைய மெடிக்கல் கிட்லேயே சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்கிற வகையில் இல்லை. அவங்க மீது, அதாவது எதிர்த்தரப்பு மீது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பதியப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாகவே இருக்குது. பார்ப்போம் கம்ப்ளைண்ட் எதுவும் பதியப்படுதான்ட்டு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிறைய நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஓகே, பாய்.